வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் டர்மரிக் பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன வீடியோல பார்த்துட்டோம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ மேல வந்து ஐ பட்டன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பார்ட் 1ல வந்து டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஸ்கின்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டர்மரிக் வந்து 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ற டர்மரிக் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற டர்மரிக், அதாவது ஸ்கின்க்கு யூஸ் பண்ற டர்மரிக். ஓகேங்களா? ஸோ வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ற டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது, ஸ்கின்க்கு யூஸ் பண்ற டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். நான் செலக்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்து இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டர்மரிக் நம்ம ஏன் வந்து குக்கிங் யூஸ் பண்றோம், அதாவது நம்ம மஞ்சளை நம்ம ஏன் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள்ல வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோலயே சொல்லிட்டேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுனாலதான் நம்ம டர்மரிக் வந்து டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டர்மரிக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டர்மரிக்னால உங்களுக்கு கிடைக்கும். உங்க பாடிக்கு டர்மரிக்னால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹார்ட் டிசீஸ் வந்து வரவிடாம கொஞ்சம் தடுக்கும். அண்ட் ஆல்சோ கேன்சர் இதெல்லாம் வந்து வரவிடாம நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ குக்கிங்க்கு யூஸ் பண்ற டர்மரிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத வரிசையா நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கோ இல்ல சரி இல்ல பெரியவங்களுக்கோ சரி, மோஸ்டா சின்ன சின்ன பசங்களுக்கு தான் இந்த வாயில புண்ணு வரும் பாத்தீங்களா. நம்ம பாடி வந்து ஓவர் ஈட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாய் புண்ணு வரலாம். இல்ல ஏதாவது சாப்பிடும் போது நம்மள அறியாமலே நம்ம நாக்க கடிச்சுப்போம். சோ இந்த பக்கம் இருக்கிற இதெல்லாம் கடிச்சுப்போம். சோ அதனால வந்து நம்மளுக்கு மவுத் அல்சர் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அந்த மவுத் அல்சர் தான் வந்து நம்ம வாய் புண்ணுன்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த வாய் புண்ணுக்கு நம்ம வீட்லயே என்ன பெஸ்டா பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஷார்ட்டா நம்ம இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாம். அண்ட் ஆல்சோ வந்து இமேஜஸாவும் நான் உங்களுக்கு இங்க கீழே போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஏதாவது புரியலனா கூட நீங்க இதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது புரியலனா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ அது என்னன்றத இப்போ வீடியோல பாத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கோக்னட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும். கோக்னட் ஆயில் தனியாக, வாட்டர் தனியாக தெரியும். ஸோ இது கூட வந்து நீங்கள் 1/2 பிஞ்ச், அதாவது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து டர்மரிக் ஆட் பண்ணால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மவுத் அல்சர் எங்கே இருக்கோ, அதாவது வாய்ப்புண் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து கார்கிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வச்சு கார்கிள் பண்ணி ஸ்பிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்கள் மவுத் அல்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மவுத் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டிப்ஸும் கூட. நீங்க வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாவே நீங்க பண்ணிடலாம். இப்போ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாடி டீடாக்சிஃபைங்க்கு இந்த டர்மரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுவுமே ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஸ்டெப்ஸையும் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. சோ அது என்னன்றதை இப்ப பாத்துடலாம். வாட்டரில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வார்ம் வாட்டரில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஆட் பண்ணணும். நல்லா வந்து சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு அந்த லைம் ஜூஸ் மட்டும் நீங்கள் வந்து அந்த வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த தண்ணி ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எதாவது டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால செம்ம எஃபெக்டிவ். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம டர்மரிக் நம்ம டே டு டே யூஸ் பண்ண டர்மரிக் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேணாங்க. ஒண்ணுமே இல்ல. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம குடிக்கிறோம் பாத்தீங்களா தண்ணி. 1 கப்பு நல்லா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ண வாட்டர். சுடு தண்ணி 1 கப்ல எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு யூஸ் பண்ற மஞ்சத்தூள் ஓகேங்களா? ஸோ 1 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வார்ம் வாட்டர்ல. அது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட வந்து ஜிஞ்சர் ஜூஸ் இருக்குங்க பாத்தீங்களா? அதாவது ஜிஞ்சர அரைச்சு அதோட சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா அந்த வெறும் நீங்க வந்து சுடு தண்ணியில மஞ்சள் போட்டு கூட குடிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஜிஞ்சரும் சேர்த்து எடுத்துக்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். சோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். பண்ணி எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கும்போது உங்களுக்கு அவ்ளோ பெனிஃபிட்டா இருக்கும். சோ வந்து வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ டெய்லி நீங்க வந்து இதை கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். வெயிட் லாஸுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க ஓகேங்களா? ஸோ இந்த ஜூஸ் இந்த வாட்டர்ல நீங்க வந்து சுடு தண்ணியில வந்து நீங்க மஞ்சள் போட்டு ஜிஞ்சர் சாறு போட்டு இதெல்லாம் குடிக்கிறனால நீங்க ஒல்லியாயிடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் போதாது. கண்டிப்பா உங்க டயட் மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா ரிசல்ட் இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இறங்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிஷ்னலா ஓகேங்களா? எக்ஸசைஸ் இதெல்லாம் தாண்டி அடிஷ்னலா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமேஜஸும் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள்னால நான் செஞ்சு காட்டல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இது மெயினா வந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது வயசான நிறைய பேருக்கு ஒரு ஏஜ் மேல தாண்டினதுக்கு அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். நைட் வந்து தூங்க முடியாது. நம்ம சாப்பிட்ட ஃபுட்லாம் வந்து மேல கீழே அப்படி போயிட்டு இருக்கும். டைஜஷன் சரியா ஆகாது. நெஞ்ச கரிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வரும் இல்லையா? அண்ட் ஆல்சோ வந்து நல்ல தூக்கம் வராது. அண்ட் வந்து இந்த வாய்வுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ கேஸ் ட்ரபிள்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஒரு சர்டைன் ஏஜ் மேல தாண்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இது இப்போ நான் சொல்ல போற மெத்தட் வந்து உங்க கோல்ட் காஃப் இதுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சளி இருந்தா கூட அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் அந்த சொல்ல போற இந்த விஷயம் வந்து நீங்க ரெகுலரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் ஆர் நைட் எப்போ வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்றது இன்னுமே நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அது என்னன்றத வீடியோல பாத்துடலாம். கிண்ணத்துல 7ல இருந்து 8 பூண்டு கிட்ட எடுத்துக்கோங்க. நல்லா அது பாயில் பண்ண அதே டைம்ல வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்றது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமா கொஞ்சமா நீங்க வந்து பெப்பர் தூள் அதாவது மிளகுத்தூள் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நல்லா வந்து உங்களுக்கு அந்த பால் காயட்டும். ஸோ அது பொங்கி வர விடாம நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும் ஓகேங்களா? ஸோ கலக்கிட்டே இருங்க. அது பொங்க விடாம கலக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வரும். அந்த பால் நல்லா வந்து ஹீட் ஆனதும் உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வரும்போது நீங்க வந்து பாலா ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல இந்த பால 2 பேர் குடிப்பாங்க. ஸோ அதனால வந்து 7லிருந்து 8 பூண்டு போட்டிருக்கோம். ஒருத்தருக்கு அப்டின்னா 4லிருந்து 5 பூண்டு போதும். அது வந்து பெர்சனுக்கு ஏத்த மாரி அந்த குவான்டிட்டி மாறும் ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே நல்லது உங்க டைஜஷனுக்கு, வாய்வுக்கு அண்ட் கோல்டு, காஃப் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மில்க டெய்லி நைட்டு குடிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம மொத்தமா சாப்பிட்டு தூங்கும்போது தானே உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் வேணும். மார்னிங் நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனா நைட் தூங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால டக்குன்னு இது பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாலுக்கு உங்களுக்கு அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் சும்மா சொல்லல. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்லயே எங்க அப்பாவும் சரி, எங்க பாட்டியும் சரி இதை வந்து குடிக்கிறாங்க. டெய்லியுமே நைட் குடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பை அண்ட் தேங்க்யூ so much for watching. டாடா.